ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி கேஎஃப்சியில் கிடைக்கக்கூடிய கொலஸ்லா வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டிலே செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரட் எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டில் பாதி தான் இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கொஞ்சமாக கேரட் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேபேஜ் வந்து அதாவது முட்டைக்கோஸ் வந்து ஒரு கால்வாசி எடுத்திருக்கேன். நல்லா நிறைய இலை வந்து எடுத்துகிட்டு நைஸாக நறுக்கிங்க. அதுவையும் சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு. இப்போ அது ஒரு கப் எடுத்தோன்னாக்க இது வந்து கேரட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதுமானது. இப்போ அதோட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் வந்து சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி வந்து சேர்த்துக்கலாம். நான் போட்ட மயோனைஸ் வந்து எனக்கு பத்தாதது மாதிரி தெரியுது. அதனால் நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். மொத்தத்தில் இதில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கு. இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படி மயோனைஸ் வந்து பத்தாமல் ரொம்ப இது முட்டைக்கோஸோட இது வந்து தெரியக்கூடாது. இதில் வந்து அந்த மயோனைஸோட டேஸ்ட்டு தான் வரணும். அதனால் நீங்கள் வந்து பத்தலைன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிக்கணும். இது வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இல்லைன்னா நம்ம இது சாப்பிட்றதுனாக்க கடைக்கு போய் தான் சாப்பிடணும். எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். அதை வச்சு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் ஈஸியாகவே. கடையில் போய் தான் சாப்பிடணுன்ட்டு நிறையா பேர் வந்து நினைப்பாங்க. நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு மயோனைஸ் வந்து சேர்த்தா போதுமானது. இப்போ பாருங்கள், சூப்பரான கொலஸ்லா வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொலஸ்லா வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.